வணக்கம் நேயர்களே. நமது சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தையும் தென்காசி மாவட்டத்தையும் சார்ந்த பல சிறப்பு விருந்தினர்களை சந்தித்து அவங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களாகட்டும் அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்களாகட்டும் இது பற்றி கேட்டு தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இந்த வாரம் நம்ம எந்த ஒரு சிறப்பு விருந்தினரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக ஒரு சிறப்பான விருந்தினர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இதுவரை சந்தித்த நபர்கள் அனைவருமே அரசியல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இருப்பாங்க, அல்லது பிஸ்னஸ் ஓரியன்டாக அந்த ஒரு விஷயங்களில் மட்டும் இருப்பாங்க. ஆனால் இன்று நம்ம சந்திக்கக்கூடிய நபர் அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பல பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வியை ஒரு சேவையாக வழங்கி வரும் திரு எழில்வாணன் சார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி சார் இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கோம். கொரோனா காலத்தில் சமாளிக்கலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார், என்ட்ரியிலே நம்ம சொல்லிட்டோம் என்னென்னா அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தின் பின்னணியிலிருந்து வந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லுங்கள் சார். அப்பாவுடைய அரசியல் பயணத்தை பற்றியும் உங்களுடைய இந்த ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக எப்படி வந்தீங்க சார் ஃபஸ்ட்டு? அப்பாவோட அரசியல்னால் அது ஒரு ஆங்கிலத்தில் சொன்னால் லெகசி அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரியாரின் கொள்கை, அண்ணாவின் கொள்கை ஈர்க்கப்பட்டு பிறகு காலத்தில் தலைவர் கலைஞராலும் அதுவும் எம்ஜிஆர் அவர்களாம் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆளுமைன்னு கூட சொல்லலாம். ஸோ மொழிப்பற்று, இனப்பற்று, குறிப்பாக மாநில உரிமையில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டாங்க அப்பா பார்த்திங்கன்னா. அதுதான் அவங்களோட அடிநாதம் கூட சொல்லலாம். அதே மாதிரி மொழிப்பற்று, ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சம அளவு ஓரளவுக்கு புலமை வாய்ந்தவர்கள். பேச்சில் பேசினா பொதுவாக சில பேர் அலங்காரமாக பேசுவாங்க, சில பேர் உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க, அடுக்குமொழியெலாம் பேசுவாங்க. இவங்க தகவலோடு தான் பேசுவாங்க. அந்த பேச்சை முடித்த போது நீங்கள் அப்படியே சில நிமிஷம் நம்மளை யோசிக்க வைக்கும். இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நானே சில டைம்லாம் பார்த்து வியந்திருக்கேன். ஒரு முக்கியமான மாநாடுக்கு போகும்போதோ ஒரு அவைக்கு போகும்போதெல்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் அது மாநாடுலாம் போகும்போதெல்லாம் 5-6 நாள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறையா புக்கை வச்சுட்டு பார்த்துட்டு தகவல் எடுத்துகிட்டு அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அண்ணா கூட ஒரு இடத்துல சொல்லும்போது சிந்தனைக்கணின்னு ஒரு பட்டம் கொடுக்காரு. ஏன் சிந்தனைக்கணியும் பட்டம் கொடுக்காருன்னா, தந்தையார் ஆலடியார் நான் இந்திய ஏகாதிபத்தியத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. மாணவர்கள் போராட்டம் அந்த காலத்தில். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்திய ஏகாதியை பற்றி நீங்கள் அந்த மாணவர் போராட்டத்தை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கணும்னா ஒரு தகவல் களஞ்சியம், ஒரு கையேடு மாதிரி தான் இன்றைக்கி ஏகத்தில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அந்த புத்தகத்தை எழுதி போய் அண்ணா கிட்ட போய் ஆலடியார் நான் ஒரு அணிந்துரை கேட்கும்போது அது வரைக்கும் ஒரு பேச்சாளராகவே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆலடியார் நான் பேரறிஞர் அண்ணா முதல்ல ஒரு எழுத்தாளராக பார்க்கும்போது அந்த புத்தகத்தை படித்து ரொம்ப சிலாகித்து, நீ சிந்தனை என் தம்பி சிந்தனைக்கணி ஆலடியார்னா அப்படின்னு சொல்லி தான் அதை அணிந்துரை எழுதியிருப்பார். இதில் ஏன் நம்ம குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, தந்தையார் பற்றி தான் அண்ணா 2 பேர் தான் கனின்னு சொல்லி அழைச்சிருக்கார். அதில் முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சிதே கனின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஆலடியார்னா சிந்தனை கனின்னு கூப்பிட்டு ஒரு கௌரவம் மிக்க ஒரு பாரம்பரியமான அரசியல் பதவி எவ்வளோ இருந்தாலும் அந்த அங்கீகாரம் ஒரு மாபெரும் தலைவர் ஆலடியார் நான் அங்கீகரித்து. அதே மாதிரி தலைவர் கலைஞர் மிக அழகாக அரவணைத்து சட்ட அமைச்சராக கொடுத்து அழகு பார்த்தார். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பார்த்திங்கன்னா மாநிலங்களும் மக்களவை உறுப்பினர்களும் டெல்லியில் அதிமுக குரலாக இருக்கும்படி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா ஒரு 3 முதல்வர்களோடு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல்வாதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொஞ்சம் அரிதாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கேள்வியை நிச்சயமாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியோட ஒரு நிர்வாக தலைவராக நீங்கள் இருக்கீங்க. இந்த ஒரு ஐன்ஸ்டீன் அப்படின்ற ஒரு பெயரை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன சார்? அது கூட அந்த முழு பெருமை தந்தையாருக்கு தான் போகும். ஸோ நானும் என்னுடைய சகோதரர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நம்மளுடைய தந்தையார் நம்ம ஊரில் நம்ம கல்வி செய்யணும், நம்ம உயர்கல்வி வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு கலைக்கல்லூரியாக பொறியியல் கல்லூரியாக போது கலைக்கல்லூரியில் பொறியியல் கல்லூரி உலகளாக வேலை வாய்ப்பு இருக்கும். அதை நம்ம முயற்சி செய்யலாம் பார்க்கும்போது தான் இருக்கும். ஸோ பொதுவாக அந்த காலத்தில் 2002-2003 இந்த திட்டமிடல் இருந்து 2004 கல்வியாகும் 2 வருஷம் முன்னாடி இந்த திட்டமிடலும் போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வந்தது எங்களுக்கு. ஆலோசனை பொதுவாக என்ன பண்ணுவோம், ஊர் பேர் வைப்போம், இல்லை மூதாதையர் பேர் வைப்போம், இல்லை அவங்க பேர் வைப்போம், ஏதாவது வித்தியாசமான பேர் வைப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படி யோசிக்கும் போது இந்த காலகட்டத்தில் ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருந்தால் கூட அந்த பேரை வாழ்நாள் முழுக்க சொல்கிற மாதிரி இருக்கணும். படிக்கிற மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களை பார்த்தா அந்த பேரை சந்தோஷமாக வெளியே போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நம்ம அரசியல் பின்புலம் இருந்தாலும் அந்த அரசியல் வண்ணம் எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது ஒரு நடுநிலையான பேராக இருக்குன்னா அப்போ விஞ்ஞானிகள் பேர் வச்சா நல்லா இருக்குன்னு எங்களுடைய சகோதரர் அமுதவாணன் அந்த ஆலோசனையை சொல்லும்போது அப்பாவுக்கு இது நல்ல ஆலோசனையாக இருக்குது. ஆமாம், விஞ்ஞானம் இல்லைன்னா இன்றைக்கி எல்லாம் இந்த தொழில் கல்வியெலாம் இவ்வளோ
இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குமா, இவ்வளோ வேலைவாய்ப்பு வளர்ந்துருக்குமா, இவ்வளோ பொருளாதாரம் இருக்குமான்னு யோசிக்கும் போது எந்த விஞ்ஞானி பேர் வைக்கலான்னு சொல்லி அப்படி இப்படின்னு கடைசியாக பேசி ஒரு 3 விஞ்ஞானிகள் பேரை வந்து நாங்கள் வந்து கடைசியாக ஒரு வட்டத்தில் கொண்டு வந்தோம். ஒன்று வந்து எடிசன், இன்னொன்று கிரஹாம் பெல், இன்னொன்று வந்து ஐன்ஸ்டைன். ஸோ கிரஹாம் பெல் தொலைபேசி மட்டும் இருக்கிறதுனால அது எடிசன் தான் இன்றைய அளவுக்குள்ள உலகத்திலே அதிக நம்பர் ஆஃப் இன்வென்ஷன்ஸுக்கு வந்து எடிசனுக்கு தான் இருக்குது. ஆனால் அதை விட மிக சிறந்த ஏன் ஐன்ஸ்டைன் தேர்ந்ததுக்குன்னா அவர் வந்து எதையும் இன்வென்ட் பண்ணல, ஆனால் அவருடைய ஆராய்ச்சி தரவுகள் தான் பல இன்வென்ஷனுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு சிந்தனையாளர். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பேர் நல்லாயிருக்கும், ஒரு ஈர்ப்பாக இருக்கும். இந்த 2000 அந்த புதிய நூற்றாண்டு ஆரம்பிக்கும் போது உலக பிரசித்தி பெற்ற டைம் மேகசின் கேள்விப்பட்டிருவீங்க. அந்த மேகசின் தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் மேகசின். அதில் வந்து இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் யார் என்று ஒரு வாக்கெடுப்பு நடக்கும்போது ஐன்ஸ்டைன் தான் அதில் வந்து அந்த அட்டைப்படத்தில் வந்தார். மேன் ஆஃப் த மில்லினியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அங்கீகரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐன்ஸ்டைன் வந்து ஒரு பகுத்தறிவாதி. ஸோ தந்தையோட சிந்தனைக்கும் அதுக்கும் ஒரு ஒத்து போன வர மாதிரி இந்த பேர் நல்லா இருக்குமேன்றதுல இன்றைக்கி நாங்களும் பெருமையாக சொல்லுவோம். எங்களுடைய மாணவர்கள் எங்கே போனாலும் இப்போ நிறைய நான் வேலைவாய்ப்புலாம் பசங்களாக பார்க்கும்போது அந்த வேலைவாய்ப்பு அலுவலர்லாம் பார்ப்பாங்க, அவங்க கல்லூரி பேரே வித்தியாசமாக இருக்குது, ஐன்ஸ்டைனை பற்றி சொல்லுவோன்னு அதுவே அவனுக்கு ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஈஸியாக இருக்குது அவனுக்கு வேலைவாய்ப்புலாம் பெறது கூட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் ஒரு அங்கீகாரம் தான் நினைக்கிறேன். ஸோ அறிவியலாளர்களை, சிந்தனையாளர்களை, விஞ்ஞானிகளை நம்ம போற்ற வேண்டியது தான் நம்மளுடைய அடிப்படை கடமை. முக்கியமாக நம்ம காலையில் பார்த்தோன்னா எல்லா கட்டிடங்களுக்கும் ஆய்வுக்கூடங்களுக்கும் விஞ்ஞானிகள் பேர் தான் வச்சுருப்போம். ஆமாம், நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பார்த்தேன் சார், ஒவ்வொரு துறை சார்ந்த இதுக்கு வந்து தனித்தனி பெயரை வச்சுருக்கீங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அரசியல் பிரமுகர்களுடைய வாரிசுகள் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிக ஈடுபாடோடு இருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த சொல்லுவாங்களா ரத்தத்திலேயே ஊர்னது அப்படின்றது வந்து ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து ஒரு அரசியல் பெருந்தலைவருடைய வாரிசுகள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து அதிக ஈடுபாடு, முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன சார்? காரணம் ஈடுபாடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி கூட நாங்களாம் ஒரு அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்துள்ளது மிகவும் சந்தோஷமாக பெருமையாக சொல்லுவோம். தலைமை கழகருக்கும் ஒரு அறிமுகம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இன்றைக்கும் உண்டு. வாய்ப்பு கிடைத்து அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு கல்வின்றது ஒரு சேவை. நீங்கள் வந்து அது தொழிலாக சொல்கிறீங்க, நான் அது வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதில் இது பொருளீற்ற கூடக்கூடாது, அது சர்வீஸ் ஓரியன்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போது நம்மளை மாதிரி ஒரு பின்தங்கிய மாவட்டம் நெல்லை மாவட்டம், இப்போ தான் 2 மாவட்டம் ஆகிட்டு நெல்லை மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம். நீங்கள் பார்த்தும்போது ஒரு பெரிய தொழிலோ இங்கே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிள் ஆனது அப்படிலாம் நம்ம இப்போ சிவகாசி போனீங்கன்னா பட்டாசு பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஆனால் நம்ம ஊருக்கு பார்த்தா அந்த ஒரு தனித்தன்மை இல்லை. முழுக்க விவசாய சம்மந்தப்பட்ட ஒரு மாவட்டமாக இருக்கும்போது இங்கே ஆனால் கல்வியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிய மாவட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எந்த ஸ்கூலுக்கு போனாலும் திருநெல்வேலியிலேருந்து ஒரு டீச்சர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ஆசிரியர்கள் அதிகமாக இருப்பாங்க. தனியார் கல்லூரிக்கும் நீங்கள் வந்து தொழில் கல்வி ஆகட்டும், கலைக்கல்வி கூட இங்கே அந்த ஆசிரியர்கள் மேலே அந்த கல்வி மேலே ஒரு ஈடுபாடு வந்து நம்ம மாவட்ட மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படியாவது நம்ம என் பிள்ளையை படிக்க வச்சுன்னு ஒரு பட்டதாரி ஆக்கணுன்ற எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதுக்குண்டான வாய்ப்புகளோ வசதிகள் இல்லாத போது கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வி தரணும். ஸோ அதுவும் ஒரு சேவை தான். அரசியலில் ஒரு மக்கள் சேவை, கல்வியும் ஒரு மக்கள் சேவை தான். அரசியல் வந்து எல்லா விதமான சேவையும் செய்வோம். கல்வி வந்து கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு இளைஞர்களை வந்து நல்ல வேலைவாய்ப்புக்கு உண்டான நல்ல மனிதர்கள் அவர்கள் சமுதாய சிந்தனையை முட்டு இன்றைக்கி என்னோட மாணவர்கள் வந்து உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்காங்க. நீங்கள் சொல்கிற எல்லா பெருநிறுவனங்களும் வேலை செய்யும்போது எனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நம்ம சரியான இலக்கை நோக்கி பயணிக்கின்ற ஒரு திருப்தி இருக்குது. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போதே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து கல்வி சார்ந்த விஷயங்களில் வந்து பல அறிவுபூர்வமான பெருந்தலைவர்களை உருவாக்கினது, அரசியல் தலைவர்களையும் கூட உருவாக்கின மாவட்டமாக சிறந்த மாவட்டம். இருந்தாலும் கூட நமது மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை வந்து பல நிறுவனங்கள் இருந்தாலும் கூட அப்பா வந்து இந்த ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன சார்? ஏன்னா வந்து ரொம்பவே பின்தங்கிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஆலங்குளம் மாவட்டம் அல்லது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கூட மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த ஒரு இடம் இருக்குது. இந்த ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன சார்? இல்லை, நம்ம நெல்லை மாவட்டம்னு முடிவு பண்ணிட்டோம். கல்லூரி ஆரம்பம் ஒரு சில இடங்கள் வேறு இடங்களில் பார்த்தோம். ஸோ நம்ம கிராமம் நல்லூர் பக்கத்துலேயோ ஆலங்குளம் பக்கத்தில் வச்சா ஆல்ரெடி ஏறினாலே ஆலங்குளம்னு ஒரு அடையாளம் உண்டு. அதை மட்டுக்குள்ளேயே சுருங்கிடுவோம் நம்ம அப்படிங்கிற பார்த்தோம். அப்போ இந்த இடம் பார்க்கும்போது நகரத்துக்கு, திருநெல்வேலி மாநகரத்துக்கும் பக்கத்தில் இருக்குது. அதுவும் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த இடம் வந்து சீதப்பரப்பு வந்து மானூர் ஒன்றியத்துக்கு கீழே வரும். தந்தையாருக்கு வந்து மானூர் ஒன்றியம் மிகவும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறையா தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றிய இடம் இது. இங்கே வந்து என்றைக்குமே தந்தையாருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சொந்த ஊரில் எப்படி ஒரு செல்வாக்கு இருக்கோ அதை விட எனக்கு தெரியும், நாங்கள் அரசியல்லாம்
தந்தையாரோட பயணிக்கும் போதெல்லாம் மாணவர் மக்கள் இன்றைக்குமே என் தந்தையார் மேல் தனிப்பட்ட முறையில் அப்போ ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. அப்போ இந்த இடம் வரும்போது அந்த மாணவர் மக்களுக்கும் சேவையாக இருக்கும், ஆலங்குளம் பகுதி மக்களுக்கும் சேவையாக இருக்கும், நம்ம மாநகரத்தில் இருக்க மக்களுக்கும் ஒரு அரை மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நிறைய ஒரு இடம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி தான். நீங்கள் நல்ல கருத்தை நீங்கள் கேள்வியை கேட்டீங்க. இது அடிப்படை காரணம் தான். அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீ போய் கல்வி சேவை செய்ய வேண்டுமா அந்த இடம் வந்து அவங்களுக்கு அருகாமையிலும் அவங்க வந்து போகிறவங்களுக்கு வசதியான ஒரு இடமா இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல தொழிலதிபர்களை வந்து சந்திச்சிருக்கோம். ஆனால் வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் பட்ட துயரங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் அப்படின்ற விஷயத்தை கேட்போம். ஆனால் வந்து உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு அனுபவமாகவே இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு கல்வி நிலையங்கள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள்னு வரும்போது வந்து அதில் வந்து ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் வந்து லேபர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது. டீச்சர்ஸ் ஆகட்டும் இல்லை லெக்சரர்ஸ் ஆகட்டும், இவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதே ஒரு பெரிய திறமை தான். அந்த ஒரு விஷயத்தையும் அந்த ஒரு திறமையும் முதல்ல எப்படி சார் வளர்த்துக்கிட்டீங்க? திறமைன்றது நம்ம வந்து எல்லாமே அடிபட்டு கற்றுக்கிறதுல ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம வந்து அனுபவத்தில் கூட அந்த காலப்போக்கில் அனுபவம் கிடைக்கும். ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது கல்லூரியை பார்த்தா ஒரு மாளிகை மாதிரி இருக்குது, இவங்களுக்கு என்ன எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு வெளித்தோட்டம். ஆனால் உள்ளே இறங்கும்போது தான் தெரியும். அது எல்லா தொழிலுக்கும் உண்டு. நகைக்கடைக்காரை பார்த்தோன்னே சொல்லுவாங்கப்பா எப்போ பார்த்தாலும் அப்படியே ஜொலிச்சிக்கிட்டே இருக்காங்க, எவ்வளோ ஏசியில் இருக்காங்க. ஆனால் அவங்கள போய் கேட்டால் அதில் உண்டான நெளிவு சுழிவுகள் அது மாதிரி ஹோட்டலில் பார்த்தா இவருக்கு என்னப்பா சாப்பாடுக்கு இவருக்கு என்ன கவலை, இவருக்கு கிடைக்காத சாப்பாடாக நினச்சா எதோ ஒன்றா அது மாதிரி வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பொதுவான அபிப்பிராயம் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வரும்போது அதுக்கே உண்டான ஒரு சவாலான சூழல்கள் நிறையா வரும். அதில் நீங்கள் முக்கியமாக ஆசிரியர்கள் பெருமக்கள்லாம் சொன்னீங்க. அதை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகாரம் பெறுவது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இது வந்து எந்த அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அந்த அங்கீகாரம் பெறுனா கிட்டத்தட்ட ஒரு 23 துறையில் வந்து நீங்கள் அனுமதி பெறணும். இப்போ நாங்கள் பொறியியல் கல்வி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 19 துறைகள் இருக்குது. அது சமீபத்தில் 2017 ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்வி ஆரம்பிக்கும் போது 23 துறைகளை நீங்கள் வந்து அனுமதி பெறணும். இந்த சாதாரண விஷயத்துலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கே கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆகும். இப்போ கலைக்கல்லூரினா பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்தோடு முடிஞ்சிடும். பொறியியல் கல்வி பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போய் பேசி, இப்போ டெல்லியில் இருக்கவங்களும் நான் வந்து திருநெல்வேலியை பற்றி புரிய வைக்கணும். இங்கே ஏன் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு புரியணும். திருநெல்வேலின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே திருநெல்வேலி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சதுக்கப்புறம் தான் இதில் வந்து ஒரு நல்ல நோக்கம் இருக்குது. அதாவது கல்வி தான் நான் சொல்லியது சேவைத்துறை. அதனால் அதுதான் நான் ஒரு பெரிய சவாலான அது வந்து ஒரு முறை தான். அந்த ஒரு முறை நம்ம அங்கீகாரம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருஷம் அதை வந்து புதுப்பிக்கிறது தான். நீங்கள் சொன்ன ஆசிரியர்கள் பெருமக்களை கொண்டு வந்து அது வந்து ஒரு குழு முயற்சி தான், டீம் பில்டிங் மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு நல்ல டீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துடும். அப்போ நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நம்மளே ஒரு ஆசிரியரையும் பார்த்து தேர்ந்தெடுத்து அப்படின்னு பார்ப்போம். கடந்த 10 ஆண்டில் ஒரு அனுபவம் வந்ததுன்னா இப்போ முதல்வர் கையிலையும் துணை முதல்வர் கையிலையும் துறை தலைவர்கள் கையிலையும் அந்த பொறுப்பை படித்து இது மாதிரி கொண்டு வாங்க, உங்களோட இலக்கை நோக்கி பயணிங்க. இப்போ எனக்கு கடந்த வாரம் அண்ணா யூனிவர்சிட்டி முடிவுகளை வெளியிட்ட போது நெல்லை மாவட்டத்தில் நம்ம கல்லூரி வந்து 2ஆம் இடத்துல பெருமையாக எடுத்தாங்க. அது அரசு பொறியியல் கல்விக்கு அப்புறம் தனியார் கல்லூரியில் நம்ம தான். அப்போ அதை இலக்கையை நோக்கி நம்ம சரியாக பயணிச்சுட்டு இருக்கோம். அது வந்து நான் வந்து ஒரு குழு முயற்சி நம்பிக்கையான எடுக்கிறது. ஸோ நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள். ஸோ எல்லா ஒரு திறமையானவர்களும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேர் மேலே கடந்த 5, 7, 10 ஆண்டுக்கிட்ட இங்கே நம்மக்கிட்ட வேலை செய்யணும். அப்போ அந்த நம்பிக்கையின் பேர் நம்மக்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லலாம். சார், இப்போது ஒரு பொறியியல் கல்லூரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வந்து நிச்சயமாக வந்து அந்த மாணவர்களுக்கு தேவை வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். ஒரு தியரிட்டிக்கல் மைண்ட்ஸ் தாட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு கல்வி முறையை கற்றுக் கொடுத்தாலும் கூட வந்து அவங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செல்லும் போது வந்து இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் அதிகமாக தேவைப்படும். அந்த ஒரு விஷயங்களை வந்து எப்படி சார் சமாளிக்கீங்க? சமாளிக்கிறன்றத அதுதான் நீங்கள் தொழில் கல்வின்னு சொல்லிட்டீங்களா. இட்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன்னா நீங்கள் வந்து வகுப்பில் என்ன படிக்கிறாங்க அதை வந்து அவங்க வந்து செயல்முறை வடிவத்தில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கணும். இப்போ நான் ஐடின்னு எடுத்திங்கன்னா ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸு, நெட்வொர்க்கிங் சிஸ்டம்ஸு, ஒரு இன்றைக்கி சந்தையில் என்ன புதுசாக வந்திருக்கோ அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன். அதே ஒரு உற்பத்தி சைடு போனால் இன்றைக்கி அந்த உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 4.0 சொல்லுவாங்க. அது அங்கே என்ன சொல்லித்தராங்க இங்கே என்ன இருக்குது. இப்போ குறிப்பாக நான் ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ மென்பொருள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ல சினாப்சிஸு, கேடன்ஸு, லேப்யூ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதை நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் நிறைய பேர். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அதெல்லாம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள். இதை தெரிஞ்சுன்னா எதை வேணா சமாளிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உற்பத்தி துறையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து இப்போ நாங்கள் சிஎன்சி லேத்துனுவாங்க. இப்போ லேத்துனா என்ன, அந்த இரும்பை கடைஞ்சி எடுத்து பண்ணுறதுன்னு. அது சிஎன்சினா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டட் ப்ரோக்ராம் பண்ணிப்போம். இப்போ பொதுவாக அநேக கல்லூரியில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிமுலேஷன், அதாவது கற்பனை வடிவம் நீங்கள் கம்ப்யூட்டரில் படம் மாதிரி போட்டு பார்த்துலாம். ஆனால் நாங்கள் என்ன பார்த்தோம், இண்டஸ்ட்ரியில் என்ன சிஎன்சி லேத்து வச்சுருக்காங்களோ அதையே ரியலாக வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே 6 to 8 கல்லூரிகள் தான் இது இருக்குது. தென் தமிழகத்திலே இண்டஸ்ட்ரியல் சிஎன்சியில் ஏற்றி வச்சிருக்கிறது நம்ம கல்லூரி ஒன்று தான்.
இப்போ அதனால பாராட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண நிறைய பேர் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க, பசங்களே நிறையா ப்ராஜெக்ட் பண்ணிலாம் இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்துருப்பீங்க வரல ஒரு ஃபோர்டு கார் ஒன்று இருக்கும். இதை மாதிரி மாணவர்களுக்கு நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத வச்சு தான் அந்த பெரிய நிறுவனமானது நம்ம காலேஜுக்கு வந்து இந்த ஃபோர்டில் வந்து எக்கோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மாடல் ஃபுல்லி லோடட் எக்ஸ்போர்ட் மாடல் கிட்டத்தட்ட அந்த காருக்கிட்ட 16 லட்ச ரூபா மதிப்புள்ள வாகனத்தை வந்து கல்லூரிக்கு பரிசாக வளர்ந்துருக்காங்க. அதே மாதிரி 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலேருந்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் நம்ம கல்லூரிக்கு விழாக்கு வந்து பார்த்தோன்னா மாணவர்கள் எனர்ஜியும் பார்த்துட்டு இப்போ இந்த பசங்க இப்படி இருக்காங்க, ஒரு நான் நகரம் எதிர்பார்க்கவே இல்லை, நகரத்துலாம் இப்படிலாம் இருப்பான்னு நினச்சேன். உங்கள் கல்லூரி பசங்க அவர் உடனே அவங்க ஹுண்டாய் போன உடனே நம்ம கல்லூரி பற்றி பேசி அந்த கல்லூரிக்கு நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு i10 காரை வந்து கொடுத்தாரு. அதே மாதிரி 2008 பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் BMW ஒர்க் பண்ணும்போது நம்ம கல்லூரி இது மாதிரி செய்யணும். அவர் வந்து 3 சீரிஸ் இன்ஜின் இதெல்லாம் நம்ம கல்லூரியில் இருக்குது. இப்போ ஏதாவது காலையில் போய் ஒரு BMW 3 சீரிஸ் இன்ஜின், ஒரு ஹுண்டாய் கார், ஒரு ஃபோர்டு கார்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட வெட்டின்னு நான் சொல்லுவேன். எங்களோட மாணவர்கள் எந்த அளவுக்கு அந்த நிறைய ஆராய்ச்சி செய்தி அதெல்லாம் போனால் நிறைய செய்திகளாக வரும்போது பார்த்தீங்கன்னா அது கூட தான் அங்கீகாரமான. ஸோ இதை நோக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேலை வாய்ப்பு வரும்போது பையன் சொல்கிறான், நான் இதை மாதிரி ஆராய்ச்சி பண்ணேன், இதை மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் இப்படி செய்தியாக வந்திருக்கு பாருங்கள் என்னோட திறமையை நான் இதை மாதிரி சொன்னேன். அதனால தான் எங்கள் கல்லூரியில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எளிதாக மாணவர்கள் வந்து வேலை பெற்றுருவாங்க. சார் இப்போது அப்பா வந்து தமிழ் பற்றில் வந்து ரொம்பவே புலமையானவர் அப்படின்றது வந்து நான் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அவர்கள் குடும்பத்தை சார்ந்த நீங்களும் வந்து இந்த தமிழ் பற்றில் அதிகமாக ஆர்வம் உள்ளவர் அப்படின்றத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ஒரு விஷயங்கள் சார்ந்த இப்போ வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருமொழி கொள்கை அந்த விஷயங்களில் வந்து பல கருத்துப்பாடுகள் தெரிவிச்சுட்டு வராங்க பல அரசியல் தலைவர்கள். இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஆர்வம் வளர்வதற்கான காரணம் என்ன சார்? அது இப்போ நாங்கள் அரசியல் பின்புலத்துக்கும் போது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மொழி சார்ந்த கொள்கையில் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அடிப்படையிலே நாங்கள் அதே மாதிரி தந்தையார் கூட போகும்போதெல்லாம் பயணிக்கும் போது இதை பற்றி பேசுவாங்க. ஒரு பொதுக்கூட்டமாகட்டும் மாநாடாகட்டும் பேசி சின்ன வயசுலேயே எங்களுக்குலாம் அந்த இது உணர்வு வந்து கொஞ்சம் மற்றவங்களும் அதிகமாக இருக்கும். மற்றவங்க இல்லைன்னா சொல்ல மாட்டேங்க. இந்த உணர்வு வந்து எல்லாருக்குமே நீங்கள் குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தா எல்லாருமே வந்தாங்க. அதனால் நாங்கள் உணர்வால் இல்லை, உணர்வை எப்போ வெளிப்படுத்தணும்னு தான் இருக்குது. நாங்கள் அடிக்கடி வெளிப்படுத்தும், நீங்கள் தேவையான டைமில் எடுத்துடும். அதனால் உணர்வுகளை வந்து நம்ம தவறோ குறையோ சொல்ல முடியாது. அது உண்டான வாய்ப்பு வரும்போது அனைவரும் அந்த இதை வெளிப்படுத்துவாங்க. நாங்களும் அதை பார்க்கும்போது இது தந்தையின் அடையாளம் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த அடையாளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதை பிரதிபலிக்கணும். இல்லை நான் ஆங்கிலத்திலாம் பேசுவேன், இந்த மாதிரி தமிழுக்கு தூக்கி பிடிக்க மாட்டேன்னா அப்போ என்னோட அடையாளத்தை நான் இழக்கிறேன். மொழி அடையாளத்தை எப்படி நம்ம எடுக்கிறோமோ நம்ம குடும்பத்துக்கு நம்ம பாரம்பரியத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குமோ அதை வந்து பெருமையாக சொல்லணும். சில பேர் யோசிப்பாங்க, இது ஏன் தமிழ் பேசிகிட்டு இருக்குன்னு. அது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளது கூடாது, உங்கள் விருப்பம் தான். ஆனால் நான் என்ன பேசணுன்றது அவங்க தான் அவங்க முடிவு எடுக்கணும், நான் தான். அதனால் நம்ம கல்லூரி பொறுத்த வரைக்கும் அநேக நிகழ்வுகள் தமிழில் தான் இருக்கும். மாணவர்களை முன்னிலைப்படுத்தி தமிழுக்குனே நிறையா வாய்ப்புகள் கொடுத்தோம். கடந்த ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா தந்தையாரின் பிறந்தநாள் ஜூலை 9 முன்னிட்டு ஒரு மாதிரி பாராளுமன்றமே நடத்தணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, மாதிரி பாராளுமன்றம் நடத்தி மாணவர்கள் அந்த பாராளுமன்றத்தில் கூட என்ன தலைப்பு வச்சுன்னா மொழிக் கொள்கையை பற்றி தான் தலைப்பாக வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி தான் இந்த இருமொழி கொள்கைலாம் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே எங்கள் மாணவர்கள் இதை பற்றி பேசுனாங்க. அதில் கூட பேசும்போது இருமொழி கொள்கை தான் இருக்குது, எங்கள் மொழிக்கு நாங்கள் எந்த ஒரு தீங்குக்கும் இடம் கொடுக்க மாட்டோம் பேசி அன்றைக்கி ஒரு 2000 மாணவர்கள் அப்படியே அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக கரகோசை செய்யணும். இப்போ இன்றைக்கி அந்த மாணவர்கள் வந்து இந்த இருமொழி கொள்கை பேசும்போது ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. அதே மற்ற கல்லூரி மாணவர்களுக்கு அதை புரிஞ்சுப்பானா யாராவது எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கும். இவங்க இந்த அந்த அறிமுகமும் அதுக்குண்டான தெளிவு வந்து எங்கள் மாணவர்களுக்கு ஏற்கனவே இருக்குன்ற. இப்போ நாங்கள் ஒரு சர்ச்சையெல்லாம் நடத்தின ஒரு நிகழ்ச்சி வந்து இன்றைய கால சூழலுக்கு பொருந்தி போய் நிச்சயமாக சார் பல விஷயங்களில் வந்து அப்பாவோட அரசியல் பின்புலத்தில் வந்து நீங்களும் அந்த ஒரு விஷயங்களை முன்னாடி கேதர் பண்ணுறீங்கன்றது இதுலேயே தெரியுது சார். இப்போ பார்த்தீங்கன்னா பொறியியல் சார்ந்த விஷயங்கள் சார்ந்த கல்வி வந்து உயர்ந்து கொண்டே போகும்போது வந்து இந்த பொறியியல் கல்லூரி வந்து மாணவர்களின் தேவைக்கு அறிந்து வந்து உருவாக்கப்பட்டது. உங்களுடைய தலைமை ஏற்றப்பட்ட பின்பு வந்து இந்த கலை கல்லூரி வந்து தொடங்கப்பட்டதே சார். என்னோட தலைமைன்னா அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அறக்கட்டளை இருக்குது. அறக்கட்டளை நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் 5 இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் உண்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, மாணவர் சேர்க்கையும் அந்த மாதிரி விஷயங்களும் அதிகம் கவனம் செலுத்தும். சகோதரர் பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பு, ஆசிரியர்கள், கல்வி சம்மந்தப்பட்டது. இன்னொரு சகோதரர் வந்து ஹாஸ்டலில் பார்ப்பாங்க, டிரான்ஸ்போர்ட் பார்ப்பாங்க, அந்த அரசு அலுவல் பணிலாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த கலைக்கல்லூரியில் வந்து என்னை வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அந்த பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிட்டு எப்படியாவது அரசில் வந்து அங்கீகாரம் வாங்கி காட்டினேன். ஒரு கடுமையான நான் சொன்னேன் இல்லையா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அரசாங்கத்தில் அனுமதி பெறுது. இது என்னோடய பொறுப்பாக. ஸோ நம்ம ஒரு பொறுப்பில் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா அதை முழுமையாக செய்து முடிக்கும். அது ஒரு வெற்றிகரமாக இருந்து கடந்த 3 ஆண்டுல ஒன்று கலைக்கல்லூரி இன்றைக்கி ஒரு அங்கீகாரம். ஏன்னா பொதுவாக நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொறியியல் கல்லூரி வேணால் நீங்கள் மற்ற நகரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இங்கே பெரிய நம்ம கல்லூரி இப்போ தான் ஒரு நல்ல வகையில் பேர் எடுத்து வருது. ஆனால் கலைக்கல்லூரி பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் வந்து ஒரு ஜாம்பவான் மாதிரி.
இல்லையா? இப்போது சோழ சாம்ராஜ்யம் தஞ்சாவூர்னு சொல்கிறோம், கல்வி சாம்ராஜ்யம்னா பாளையங்கோட்டைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு கல்லூரியும் 100-125 ஆண்டுகள். அதுவும் குறிப்பாக நான் ரொம்ப பிரமிப்பானது, அனைத்து மதத்தினரும் ஒரு அருமையான கல்லூரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான உட்கார்ந்து, அதனால தான் இது ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொன்னால், அப்படிப்பட்ட இடத்துல நம்மளும் இந்த மாதிரி அது எல்லாமே ஒரே பகுதியில் இருக்குது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை சுற்றி இருக்குது. நம்ம ஒரு கிராமப்புற மக்களுக்கும் இன்னொரு வாய்ப்பாக இருக்குது. இங்கே வந்து கலைக்கல்லூரி விரும்பி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன், தந்தையார் வந்து இந்த கல்லூரி பொறியியல் முதல்ல கலைக்கல்லூரி தான் யோசித்தாங்க. ஸோ அவரோட ஆசையை நம்ம நிறைவேற்றின ஒரு கனவை நிறைவேற்றின ஒரு திருப்தியும் இருக்குது. இன்றைக்கி அதுவும் ஒரு நல்ல முறையில் செயல்பட்டுக்கிட்டு 8 பிரிவுகளில் நிறைய மாணவர்கள்லாம் படிச்சுட்ருக்காங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் நடத்துகிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அதை விட கஷ்டன்றது வந்து காலேஜ் ரன் பண்ணுறது. அந்த ஒரு விஷயங்களில் ஏன் இந்த ஒரு கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, மாணவர்களுடைய மனநிலை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு சேர்த்து வந்து வாழ்க்கை பயணத்தையும் பயணிக்கக்கூடிய வயதில் வந்து இந்த கல்லூரி வாழ்க்கை அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு லைஃப் மூமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்போ தான் நீங்களும் ஒரு புதுசாக என்ட்ரி ஆவீங்க. அப்படின்னும் போது மாணவர்களுடனான நட்புணர்வை வந்து நீங்கள் அதிகமாக பேணி காக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதையும் கேள்விப்பட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய ஒருத்தர்னு கேள்விப்பட்டோம். அந்த ஒரு விஷயங்களை வந்து எப்படி சார் ஒரு மாணவர்களிடம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடந்தால் தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கேதர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து எப்போ இருந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணல? ஆரம்ப கட்டத்திலே நம்ம கல்லூரி தனித்துவம் இருக்குன்னா, நம்ம என்னைக்குமே மாணவர்கள்லாம் முன்னிலைப்படுத்தணும். யாருக்காக கல்லூரி? அப்படியா, எனக்காக கல்லூரியா, சமுதாயத்துக்காக கல்லூரினா வந்து சேர மாணவர்கள் யார்? இப்போ மக்களாட்சியில் மக்களுக்கு தானே எல்லாமேன்ற மாதிரி கல்லூரி வந்து மாணவர்களுக்கு தான் எல்லாம். அதை முன்னிலைப்படுத்தினா அப்போ மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள உள்ளுணர்வு என்ன இருக்குது, எதெல்லாம் அவங்க வந்து திருப்திப்படுத்தும், அவங்க கரியருக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குது, அவங்களோட எண்ணங்கள் என்னன்னு பார்த்து அப்போ அவங்க கூட பழகினா தான் தெரியும். இல்லை நான் என்ன பண்ண முடியும், ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு கேட்பேன், ஒரு துறை தலைவரை கூப்பிட்டு கேட்பேன், முதல்வர் சார் இப்படி இருக்கேன் அப்படின்னு. அப்போ என்னோடய முடிவுகள் வந்து தாமதமாகலாம், சில டைம் தவறாக கூட பார்க்கலாம். அதே நான் நேரடியாக மாணவர்கள் சேரும்போது எனக்கு தெரியும், ஓகே இதெல்லாம் எதிர்பார்க்குறேன். அப்போ மாணவர்கள் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி வரும்போது கூட பார்த்துட்டுமே, இன்றைக்கி கல்லூரி இல்லைனாலும் சில பசங்க வந்து இந்த விடுதியிலேருந்து எடுத்துகிட்டு போகாமல் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் ஒரு தொடர் தான். அது இன்றைக்கி வந்து இந்த சமூக ஊடகத்தில் இந்த மாணவர்களை நம்ம தொடர்பு வச்சுக்கிறது இன்னும் எளிதாக இருக்குது. இப்போ என்னோட நீங்கள் முகநூல் பக்கத்துலாம் பார்த்தா 90% என்னுடைய மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது ஒரு இளைஞர்களோடு பழகிறது வந்து ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி தாங்க. அது வந்து பழகினா தான் தெரியும். அது வந்து ஒரு தன்னலமற்ற இன்பம் தருவாங்க மாணவர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம சார் அப்படின்னு உரிமையாக கேட்குறது வந்து ஒரு பெரிய கௌரவமாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த எதிர்பார்ப்பையும் மாணவர்கள் பூர்த்தி செய்யும்போது ஒரு சமுதாய சிந்தனை, வேலைவாய்ப்பு, இந்த புதிய தொழிலெலாம் தெரிஞ்சு கொடுக்கணும். அப்போ அதனால் மாணவர்களும் தெரியும் நம்ம கல்லூரிலாம் பர்சனலாக போய் பேசலாம். இப்போ ஒரு கல்லூரியில் வந்து ஒரு கல்லூரி ஒரு முறை ஒரு வகையில் அணுவாங்க. இப்போ நம்ம கல்லூரி வந்து என்னையும் சரி என்னோடய சகோதரி மாணவர்கள் வந்து எந்த விதமான தயக்கம் இல்லாமல் பார்க்கலாம். ஒரு அப்பாயின்மெண்ட்டோ ஒரு ஸ்டாஃப் கிட்ட கேட்டு இருக்கார வந்து தட்டிட்டு உள்ளே வந்துட்டே போவாங்க. நான் என்ன தம்பி என்ன விஷயம்னு கேட்டுப்போம். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க தெரிஞ்சு அந்த ஆக்சஸ் இல்லையா அணுகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறதே ஒரு பசங்களுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க பசங்க. இந்த மாணவர்கள் கூட பழகிறதுனால என்னவோ நீங்கள் வந்து அந்த ஒரு யங்ஸ்டர் ஆக்டிவேஷனோட நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்றதை நினைக்கிறேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்கள் கல்வி முறை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஈடுபாடு செலுத்தினாலும் கூட இந்த விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? பல விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தலைமையேற்று நடத்தியிருக்கீங்க, உங்களுடைய கல்லூரியோட சார்பில் நடத்தியிருக்கீங்க. எந்த ஒரு விஷயங்கள்லாம் எப்படி சார்? இல்லை, இளைய பருவத்து வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முதல்ல வந்து உடலுக்கும் மனதுக்கும் ஒருங்கிணைந்து எல்லாரோடைய பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது விளையாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது வந்து சின்ன வயசுல எங்கள் தந்தையார் கூட அவர் வந்து விளையாட்டினாலும் எங்களை வந்து எப்பவுமே விளையாட சொல்வார். நாங்கள் விளையாட்டு விஷயத்துலேருந்து எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டார். அதே தான் நாங்களும் கல்லூரியில் விளையாட்டு இருப்போம் தான் நிறைய விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்கள் வந்து விளையாட்டில் வந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஒரு தோல்வி எடுத்து ஒரு எதிர்ப்பு, ஒரு தவறான முடிவு வந்து எப்படி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் எமோஷன்ஸு டென்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் முடிஞ்சவொடனே பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக வருவாங்க. ஸோ அந்த வாய்ப்பு வந்து இயல்பு வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து நம்ம கல்லூரி வந்து விளையாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். குறிப்பாக நம்ம கல்லூரியில் பெண்களுக்கும் பொதுவாக நம்ம பகுதியில் பார்த்தோன்னா பொதுவாகவே பெண்களுக்கு வந்து விளையாட்டில் வந்து ஒரு அந்தளவுக்கு வாய்ப்புக்கு மறுக்கப்படுது நான் சொல்லுவேன். நம்ம பகுதியில் இன்னும் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே விளையாடாத பெண்கள் கூட வந்து இங்கே வந்து விளையாட வச்சு எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தரவரிசையில் எப்படின்னா நம்ம ஜோன் 9 வரும்போது கடந்த 7-8 ஆண்டுகளாக முதல் 2 இடத்து அத்லெட்டிக்ஸில் எப்போவுமே நம்ம காலேஜ் இருக்கும். அது மாதிரி நிறைய விளையாட்டுகள், கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால், கபடி, கோகோ, எந்த விளையாட்டுனாலும் நம்ம பசங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் வாங்காமல் வரமாட்டாங்க. அப்போ அதெல்லாம் அவனோட பயோடேட்டில் போடுவான், நான் வந்து இந்த அப்போ அந்த ஒரு வேலைவாய்ப்பு அதிகாரி போகும்போது மற்ற மாணவர்கள் வித்தியாசமாக இருக்காங்க, கூடுதல் திறனை வளர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுதான் ஒரு வெற்றிக்குண்டான முக்கிய காரணம். இப்போ வெற்றியாளருக்கும் இப்போ ஒரு 100 மீட்டர் ஓட்டம் வந்து ஓட்டினா 1 செகண்ட் தான் முதல்ல வரவங்களுக்கும் லாஸ்ட்டில் வரவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும்.
அப்போ அந்த ஒரு செகண்ட் அட்வான்டேஜ் எப்படி கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் அந்த அதிக பயிற்சியோ அதிக எக்ஸ்போஜர் கொடுக்குதோ, எப்படிலாம் அதை அணுகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அணுகுமுறை வந்து விளையாட்டு வந்து அவங்களுக்கு நிறையவே சொல்லி தருதுன்றது நான் காலப்போக்கில் பார்த்தோன்னா, அதெல்லாம் இன்றைய கால வரைக்கும் நாங்களே ஆசிரியர்கள் மாணவர்களோட விளையாடுவோம். எந்த போட்டினாலும் மாணவர்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சு வெற்றியோடு வாங்க, வெற்றியோ தோல்வியோ நல்லா விளையாடுங்கன்ற எண்ணத்தை வந்து மாணவர்கள் மனசில் வந்து ஆழமாக விதைக்க செய்யும். சார், இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்து நபர்களுடைய வாழ்க்கையும் வந்து புரட்டி போட்ட காலம் வந்து இந்த கொரோனா காலம். அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவம், இந்த கல்லூரி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அனுபவம் அப்படின்றது வந்து நிச்சயமாக இருந்திருக்குங்களா சார்? அதை கொஞ்சம் ரொம்ப இது வந்து இன்றைக்கி உலகமே ஒரு என்ன முடிவெடுக்கு, இது எதை நோக்கி பயணிக்குதுன்னு தெரியாமல் தான் இருக்குது. அது எங்கள் நிறுவனத்தில் எல்லா துறையும் நீங்கள் இன்றைக்கி பாதிப்பு தான். ஏன் உங்களோட உலகத்தில் இது கூட அந்த எனக்கு தெரிஞ்சு நான் பாதிப்பு குறையாக இருக்க துறை எதுன்னு பார்ப்பேன்னா, இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரும் செல்ஃபோனுக்காரங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வீட்டில் இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும், டாப்அப் பண்ணணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அது ஒரு தவறாக கூட இருக்கலாம். பட் ஆனால் எங்கள் கல்லூரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா, கல்லூரி வந்து நான் இருக்கிறது யாருக்காக, மாணவர்கள்லாம் அந்த எங்களுக்கு காலைல வரும்போதே உற்சாகம். காலை 8:30 மணிக்கு நான் கல்லூரிக்கு வந்தால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படி வருவாங்க, பஸ் வந்துடுவாங்க, ஹாஸ்டல் வருவாங்க, கிளாஸுக்கு போவாங்க, மதியானம் அப்படி உற்சாகமாக இருக்கும். அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். இந்த 6 மாதம் அந்த சத்தமே கேட்கல. அதுவே ஒரு சோர்வான மாதிரி இருக்குது. நம்மளை எப்படி நம்ம உற்சாகப்படுத்திக்கிறது இருக்குது. ஆனால் இது நம்ம கையில் இல்லையா? இப்போ வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான காலத்தில் முதல்ல நம்மளை கவனமாக இருக்குன்னு தான் அடிப்படையை நம்ம பார்க்கணும். யாருக்குமே இது வரக்கூடாது, இந்த வந்துச்சுன்னா பெரிய ரிஸ்க் இருக்குன்னா உயிர் சேதம் இல்லைனாலும் ஒரு வாரம் 2 வாரம் ஆகுதுன்றாங்க. கொஞ்சம் ஏதாவது உடல் ஏதாவது இருந்தால் அது உயிர் சேதம் வரைக்கும் போகுதுன்றாங்க. அப்போ ரொம்ப கவனமாக இருக்காது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும். அதாவது எங்களை போன்ற கல்வியாளர்கள் மாணவர்களை விரும்பி எல்லா கல்விக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி தான் தமிழக அரசாங்கம் கூட பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து அட்மிஷனுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த நெருக்கடி இருக்குது. அநேகமாக என்னோடய எதிர்பார்ப்பு வந்து அக்டோபர் நவம்பரில் ஓரளவுக்கு குறைந்து மறுபடியும் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறக்க அரசு அனுமதி அளிக்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அனுமதி அளிக்கிறோம் இல்லை, இது கொரோனாவை நம்ம வென்ற பிறகு தான் மாணவர்களை இது போன்ற ஒரு பொது இடத்துக்குலாம் நம்ம அனுப்ப முடியும். நாளைக்கு ஒரு அனுப்பிட்டு அதில் அந்த ஒரு மாணவர்களுக்கோ வந்து மறுபடியும் அந்த நோய் தொற்றுலாம் வந்துச்சுன்னா அதோட விளைவுகளை வந்து நம்ம எல்லாம் யோசிக்க முடியல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளாஸில் ஒரு 60 பையன் இருக்கான், ஒரு 2 பையன் வந்து அவனுக்கு இந்த தொற்று இருக்குது, 3 நாளாக காலேஜுக்கு வந்துட்டு போயிட்டான். அப்போ அந்த கிளாஸோட நினைவை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அப்போ அவங்க வீட்டை நான் யோசிப்பாங்க, 60 பேரோட வீடை யோசிப்பாங்க. ஸோ அந்த பின்விளைவுகள் யோசிக்கும் போது ரொம்ப பயமாக கொடுக்கும்போது பாதுகாப்பு நலன் கருதி இந்த அரசு அறிவிப்பை வந்து நம்ம பின்பற்றி தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொள்ள தான் வேணும், வேறு வழி கிடையாது. சார், இப்போது இந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு கல்வி நிலையத்தை வந்து நடத்தும்போது வந்து மாணவர்களுடைய வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே மெயினாக நம்ம டார்கெட் பண்ணி அதை நோக்கி தான் மாணவர்கள் பயணிப்பாங்க. ஆசிரியர்களும் அதை நோக்கி தான் மாணவர்களையும் பக்குவப்படுத்திட்டே வருவாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் சார் நடைமுறைப்படுத்துறீங்க? அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து உங்களுடைய கல்லூரியினுடைய ஆசிரியர்களை எப்படிலாம் தயார்படுத்துறீங்க? நீங்கள் அந்த இதுக்கான விஷயங்களை எப்படிலாம் பின்பற்றுறீங்க? மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியை தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா அடிப்படையாக கல்வி ஒரு பட்டதாரி ஆகணும். அது நம்மளை போன்ற கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரிகள். இப்போ மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தொழில் இருக்கும், அவங்க வீட்டில் வந்து எதாவது வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருவாங்க, இல்லை மேல் படிப்பு படித்து அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கிராமப்புறமாக அந்த மாதிரி என்னன்னே தெரியாது. இப்போ ஒரு பையன்கிட்ட போய் இப்போ 12ஆண்டு படிக்கிற பையனுக்கு போய் நான் ஒரு 2 MNC பேரை சொன்னால் அவன் என்னன்னு முழிப்பான். அப்படி தான் அது. அதனால் நம்ம யாரையும் குற்றம் சொல்லுவோம். அப்போ இங்கே வரும்போது நம்மளோட தலையாய பொறுப்பாயிடும். ஸோ பொறுப்புகள் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட செயல்பாடை வந்து மாற்றிக்கணும். ஸோ பொதுவாக முதல் ஆண்டுலேருந்தே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். இறுதி ஆண்டு வரும்போது ரொம்ப ஆழமாக யோசித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா கூடுதல் வகுப்பு திறன் பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அவங்க ப்ராஜெக்ட்லாம் நல்லபடியாக கொண்டு வராங்க. அதுவும் குறிப்பாக நாங்களாம் ஒரு நகரத்தில் வளர்ந்தோம். எனக்கு கூட ஒரு சில ஆண்டுகள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற வாய்ப்புலாம் கிடையாது. நிறையா தொடர்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் கொண்டு போய் பேசி எங்கள் மாணவர் வந்து பாருங்கன்னு சொல்லி ஆரம்ப காலத்தில் மிகவும் கடினமாக தான் இருந்த அந்த வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரியில் ஒரு மாணவனோ அரியர் இல்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு. அரியர் இருந்தால் கூட இன்றைக்கெலாம் கடந்த 2-3 வாரம் சில நிறுவனங்கள் நான் சேர்கிறதுக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ குறைந்தபட்சம் ஒரு அடிப்படையாக அவங்களோட கோர் காம்பிட்டன்ஸ் சொல்லுவாங்களே. இப்போ கணிப்பொறி தெரியுதுன்னா ஒரு ப்ரோக்ராமிங்கோ டெஸ்டிங்கோ டிசைனிங்கோ வரும். அதேமாதிரி மேனுஃபேக்சரிங் சைடில் போனால் அவங்க கோரில் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 17,500 ரூபாயில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜாபை நாங்கள் வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி நல்லா படிக்கிற மாணவர்கள்லாம் நிறையா இருக்காங்க. 75% டிஸ்டிங்ஷன் எடுக்கிறோம். நம்ம கல்லூரியில் பார்த்தா கடந்த 10 ஆண்டுகளாக வருஷம் ஏதாவது யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களாம் பார்த்தா மிக சிறந்த நிறுவனங்களில் நீங்கள் சொல்லலாம் காக்னிசன்ட்டு, பாஷ், TCS, அந்த மாதிரி வேப்கோ, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போய் ஜாயின் பண்ணுற பசங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நல்லா படித்தா நல்ல வேலைப்பு கிடைக்கும், சுமாராக படித்தா ஆனால் வேலை வாய்ப்பு உத்தரவாதத்தை வந்து நாங்கள் வந்து முடியும். அது வந்து ஒரு ப்ராசஸ் தான். எப்படி வந்து கல்வியாளர்கள் மாணவர்களை சொல்லித்தந்து படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கிறோமோ, இன்றைக்கி அதையோட கூட சேர்ந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு தகுதியான மாணவனாக வேலை வாய்ப்பு வெளியே போகும்போது ஒரு ஜாப் ஆஃபரோடு அவங்க இருக்கிறவங்க நாங்கள் கொண்டு வந்துருவோம்.
அவர்களிடம் வந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கலாம் அப்படின்றது வந்து என்கிட்ட தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு கல்வியாளராக இந்த ஆன்லைன் கிளாஸஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதே வந்து மாணவர்களிடத்துலேருந்து நெருங்கி பழகக்கூடிய ஒரு நபராக வந்து மாணவர்களிடம் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றிய ஒரு புரிதல் எப்படி இருக்குது? ஒரு கடினமானதுங்க. ஆனால் காலத்தின் தேவையாக கூட நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்லியே கொடுக்காம போயிட்டுனா, இன்றைக்கி பாருங்கள், நம்ம கல்லூரி வந்து மார்ச் 16 வந்து கடைசி ஒர்க்கிங் டே இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 17, 5 மாதங்கள் எந்த விதமான கல்வி வேலையும் நம்ம இல்லை. அப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம மனோமணி சுந்தரா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துங்க, அண்ணா பல்கலைக்கழகம் ஆன்லைனில் கிளாஸ் நடந்து. இப்போ நம்ம ஏரியா வந்து கிராமப்புற மாணவர்கள், முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் அவங்ககிட்ட இருக்கானே ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? ரெண்டாவது, அங்கே வந்து இணைய வசதி இருக்கா? பொதுவாக இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 3G கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த வீடியோலாம் பார்க்க முடியும். நீங்கள் ஊடகத்துலலாம் உங்களுக்கே தெரியும். அதனால் அது ஒரு ஸ்ட்ரீமிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு சவாலான இருக்குது. அதுவும் கிராமப்புறத்தில் மாணவர்கள் பொருளாதார பின்தங்கிய மாணவர்கள் கடந்த 6 மாதங்களும் அவங்க குடும்பங்கள் பண்ணுற இல்லங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் பாருங்கள். ஏன்னா வாழ்வாதாரம் பாதிக்கும் போது அது நிறைய, எனக்கு தெரியும், நம்ம கல்லூரி மாணவர்கள் சில பேர் வேலைக்கெலாம் போயிருக்காங்க. சாதாரண வேலையாகட்டும், எதுக்காக உதவி செய்வதாகட்டும், அப்படி போகும்போது அப்போ வந்து ஏன்னா அந்த வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமையில் கூட இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் வந்து திடீர்னு ஆன்லைன் கிளாஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னு யோசிப்பேன். ஆனால் அப்போ நான் எப்படி யோசிப்பேன்னா, ஆனால் கல்லூரி திறந்தால் நீ கல்லூரிக்கு வந்திருப்பல்ல, அப்போ நீ அந்த 6 மணி நேரமோ 8 மணி நேரம் செலவு பண்ணி தான். இப்போ இன்றைக்கி 6 மணி நேரம் இல்லைனாலும் 3 மணி நேரமோ 5 மணி நேரமோ நாங்கள் ஆன்லைன் கிளாஸை வைக்கிறோம். இது என்னென்னா ஒரு ஆரம்ப கட்டமாக நம்ம நினைக்கலாம். அதாவது முழுமையாக அரசாங்கம் இதை நம்பியே இல்லை. இப்போ இன்னும் 2 மாதத்தில் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டாங்க வச்சிங்களேன், அப்போ ஒரு 20% 30% பாடத்தை முடிச்சிட்டோம். மறுபடியும் அந்த பாடத்தை ஒரு வேகமாக நடத்திடலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பண்ணால் போதும், ஓரளவுக்கு பசங்க வந்து அதை வந்து கற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை. ஸோ காலத்தின் தேவை தான். காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் கையில் சரி, பொதுவாகவே இளைஞர்கள் அனைவருமே சின்ன குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் வரைக்கும் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இதுனா வந்து இணையதளம் தான். அப்பேற்பட்ட இணையதளத்தில் வந்து இந்த கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் வந்து பகிரப்பட்டு வருகிறது. இந்த ஒரு காலேஜில் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது, இந்த ஒரு இடத்துல வந்து இவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க, இந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து இவ்வளோ ஒரு கல்வித்தொகைகள் வந்து டொனேஷனை வாங்குறாங்க, அந்த மாதிரியான பொய்யான செய்திகள் வந்து பரப்பப்படுது. அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை வந்து உங்களுடைய ஒரு கல்வியாளராக, ஒரு கல்வி நிறுவனத்தை சார்ந்தவராக வந்து நீங்கள் எப்படிலாம் சமாளிக்கீங்க சார்? முதல்ல இது ஒரு நெருக்கடி தாங்க. ஆனால் அது நெருக்கடினா ஒரு இடைக்கால நெருக்கடின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் கொரோனா கூட இடைக்கால நெருக்கடி, எவ்வளோ நாள் தெரியாது. இதே மாதிரி இதெல்லாம் ஒரு சில வாரங்கள்லேருந்து நீர்த்து போய் நான் பார்க்குறோம். அது என்னென்னா, சில பேர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் அதிக லாபம் ஈட்டக்கூடியன்னா அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. குறிப்பாக கல்வியாளர்னு வரும்போது அந்த அறம் பிறழவே கூடாது. நாம் தமிழர்களுக்கு வந்து அறம் தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி சில பேர் ஒரு பேராசையினாலோ ஒரு எதிர்பார்ப்புனாலேயோ ஒரு மாணவர் சேர்க்கைக்காக இது போன்ற ஒரு தகவல் வந்து கடந்த நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த தகவல் எனக்கு கூட எங்களுக்கு கூட வந்தது. ஸோ வந்த உடனே முதல்ல ஒரு மாதிரி இருந்தது, ஒரு 3 நாள் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் உடனே, ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அதை உடனே மறுப்பு தெரிவித்து செய்தி ஊடகத்தில் எல்லாமே போட்டு இது வந்து தவறானது, இதை பரப்பினால் மீடியம் சட்ட வழிக்கும். ஸோ எங்களுக்கு அந்த நெருக்கடி வரும்போது நாங்களும் தமிழக காவல்துறை சைபர் கிரைம் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அது பண்ணோம். ஆனால் மாணவர்களுக்கு தெரியுங்க எது நல்லது எது கெட்டதுலாம் தெரியாது. ஆனால் என்னென்னா, இந்த இன்றைக்கி உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் இப்போ இருக்க வாட்ஸ்அப்லேயோ நிறையா தரவுகள் வந்து இப்போ ஒரு புள்ளி இருக்கும், அதை வந்து அப்படியே சுற்றி இப்போ யாரோ பெருசாகிட்டு ஒரு பூதாகாரமாக காட்டுறாங்க. ஆனால் அதை பார்த்தா அது புள்ளியாக கூட கடைசியில் இருக்காது. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் ஒரு இடைக்கால நெருடல் தான், கொஞ்சம் நாளில் மாறிப்படும். என்றைக்குமே ஒரு நிலையான கல்வியோ நல்ல கல்வி கொடுக்கும்போது அதை நோக்க யாருக்குமே வந்து இதில் ஒரு தவறான சிந்தனைலாம் இருக்காது. அதான் சொல்ல, ஒரு பேராசை, ஒரு அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி, இதை செஞ்சு பார்த்தா என்ன, நானும் இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன், நானும் இதை பார்த்து நிறைய விஷயம் நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா உடனே போட்டோடனே டபுள் டிக் வந்துச்சுன்னா அதை வாட்ஸ்அப்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அதுக்கு மெசேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் போகும். அப்போ நம்ம முதல்ல வந்து இதை எல்லாருக்கும் பகிருன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே டக்குன்னு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிடணும். அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும், ஒரு இடைக்கால நெருடல் தான். இதெல்லாம் நம்ம இதோட பெரிய பெரிய சவால்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டனால இதெல்லாம் வந்து கடந்து போகணும். இப்போ வந்து தேர்வு முடிவுகள் வெளியாகி பல கல்லூரிகளுடைய வாசல்களை வந்து தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு கல்வியாளராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள்னால் என்ன சொல்லுவீங்க? முதல்ல உயர்கல்வியை நோக்கி பயணிக்கணுன்ற ஒரு அடிப்படை விஷயத்தையே சொல்லிவிடுவேன். இன்றைக்கி வந்து இந்த மும்மொழி கொள்கையெல்லாம் இப்போ நீங்கள் NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வரும்போது என்ன சொல்கிறாங்க மத்திய அரசாங்கம், 2035 ஆண்டுக்குள்ளே இந்தியாவில் வந்து GER, அதாவது என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து உயர்கல்விக்கு வந்து 50% இலக்கை இழக்க வேண்டியது இந்தியாவின் இலக்கு அப்படின்னு ஒரு அடிப்படை. இந்த கொள்கையை வச்சு தான் அந்த NEPயை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது கூட அதிகமாக போடணும். தமிழ்நாடு இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த இலக்கில் வந்து 49% இருக்குது.
ஸோ இது இந்த கொள்கை சம்மந்தமாக நான் விரும்புவேன். இந்த 49% 65% மாறணுன்ற நம்மளோட கல்வியாளர்களோட ஆசை. அப்போ மாணவர் வந்து ஒரு கல்லூரி சாலையை உயர்கல்வியை நோக்கி பயணிக்கணும். எல்லாமே நல்ல கல்வி தான், எதில் நல்லா படிக்கணும்னு தான் இருக்குது. ஸோ ஒரு கல்லூரிக்கு சேருவதற்கு முன்னால் அந்த கல்லூரியை போய் பார்க்கணும். அந்த கல்லூரியை பற்றி நீங்கள் அந்த கல்லூரி வெப்சைட் போனால் அது நாங்கள் பண்ண வெப்சைட் தான். அப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம், ரேட்டிங்ஸை பார்க்கலாம், அங்கே படித்த முன்னாள் மாணவர்களை பற்றி கேட்கலாம், இன்னால் படிக்கிற மாணவர்களை பற்றிலாம். கல்லூரியை போய் பார்த்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதை சுற்றி பார்த்து அங்கே இருக்க ஆசிரியர்களோ துறையர்களோ, இப்போ எங்களை மாதிரி கல்லூரிகள்லாம் மாணவர்கள் எங்ககிட்ட நேரடியாக வந்து கேட்கலாம். அப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லுவோம், இதாக இருக்குது, உட்கட்டமைப்பு என்ன, வேலைவாய்ப்பு என்ன கொடுக்குறாங்க, இந்த தேர்ச்சி விதெல்லாம் எப்படி இருக்குது, சொல்கிறபடி நடந்துக்கிறாங்களா, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுனா அது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது இப்போல்லாம் மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து எல்லா தகவலும் கை அடக்கத்துலேயே கிடைக்குது. அதனால் அதுவும் ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து வந்து பல தொழிலதிபர்களையும் பல அரசியல் பிரமுகர்களையும் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்து? அருமையான நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசித்து தான் வந்திருக்கேன்னு தெரியுது எனக்கு. நீங்கள் கேட்குற கேள்வி இப்போ தான் குறிப்பாக மாணவர்களை பற்றி அதிகமாக நீங்கள் கேட்டீங்க. அதே மாதிரி என்னோடய பின்புலத்தையும் தந்தையாரின் பின்புலத்தையும் பற்றி நீங்கள் இது அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்கள் மயூரி டிவிக்கு வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் கூட நெல்லை மாவட்டத்தில் அடிக்கடி இதை பற்றி பார்த்துட்ருப்பேன். ஆனால் நீங்கள் அணுகுமுறை வந்து நல்லா அழகாக இருக்குது. ஒரு பொறுமையாக நீங்கள் கேள்வி கேட்ட விதமும், அந்த கேள்விக்கு எந்த பதில் வந்தாலும் நீங்கள் இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்ற இந்த பதில் வந்து பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் எப்படி கொண்டு போய் எது நன்மை பயக்குன்ற எண்ணத்தில் அவங்க கேள்வி அமைஞ்சது. ஸோ இது நல்ல ஒரு உரையாடல் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சார், உங்களுடைய பொன்னான நேரத்தையும் இந்த கோவிட்-19 காலத்தில் வந்து ரொம்பவே வந்து இக்கட்டான சூழ்நிலை கல்லூரிகள் இருக்கக்கூடிய நேரத்திலும் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்தமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் இதே போன்ற ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிராஜ் மற்றும் கேமராமேன் மோகன். நன்றி. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.